உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த 10 மாவட்டங்களில் தீவிர கனமழை எச்சரிக்கை. வானிலை மையம் தகவல். இந்த செய்தியை பிரீஃபா பார்க்கலாம். உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் முக்கிய செய்தியை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ள நிலையில் நேற்றைய தினம் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 54 செமி மழை பெய்துள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் அதிகபட்சமாக கன்னியாகுமரியில் 29.1 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் வரும் டிசம்பர் 19 தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை. இதன் காரணமாக இன்று 13ஆம் தேதி டிசம்பர் 2024 தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை 14ஆம் தேதி டிசம்பர் 2024 அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வரை மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் தீவிர மழை காணப்படும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 அல்லது 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.